மச்சான் பாரு. இப்படி பாரு. யார் தெரிதா? வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் முருகர்டா, பெருமாளடா, ஏசப்பாடா, அல்லாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரைஸ் தி லார்ட் கோயிந்தா. இனிமே வேலைக்காவது உயிருக்கெல்லாம் பயந்தா. வினோதமான மனிதர்கள். ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா ஆசிரியர். ஏண்டா மஜித், கணக்கு பரீட்சைக்கு வந்துட்டு ஏண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? மஜித், ஸ்டெப்ஸுக்கு மதிப்பெண் உண்டுன்னு நீங்க தானே சொன்னீங்க சார். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. அதுதான்டா இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்டிங்லனா இவரோட ஜோக்லாம் பார்க்கும்போது இவரோட ஜோக்குக்கு சிரிக்கிறத விட இவர் சொல்ற விதத்தை பார்த்து தான் நான் சிரிச்சிருக்கேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த பிறகு தான் அந்த ஜோக்குக்கான சிரிப்பே வரும். டாக்டர், யோ நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? நோயாளி, நீங்க தானே டாக்டர் இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கும் இவரோட ஜோக் எல்லாமே. ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா, இங்க வா செம்ம ஜோக். முன்னாடி சிறுவர் மலர்ல நிறைய ஜோக்குகள் வரும்ல, அந்த மாதிரி ஜோக்குகள்லாம் இவன்ட்ட நிறையவே இருக்கும். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா இன்ஸ். எனக்குன்னா இப்ப நிறைய விஷயங்களை பார்த்தா சிரிப்பு வந்து கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இப்பனா மனசு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்குது. இது மாதிரியான ஜோக்குகள்லாம் பார்த்து மனசு விட்டு சிரிக்கலாம்னு தோணுது. இப்பெல்லாம் யாராவது ஜோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது டாக்டர். ஆசிரியர், டே முகுந்தா, முட்டை போடாத பறவையின் பேரை சொல்லு. முகுந்தன். ஆண் பறவை சார். நிறைய ஹோல்சமான ஜோக்ஸ்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனாலே இவரோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஜோக் பார்க்குமா? தர்ஷன், அவரை ஏன் எல்லோரும் இரும்பு மனிதர்னு சொல்றாங்க தெரியுமா? சதீஷ், ஏன் தெரியலையே? தர்ஷன், அவரு மனைவி கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் ஆழவே மாட்டாராம். இது எனக்கு சிரிப்பே வரல. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பர்லனா விட்டுடு, அதுவும் விதி. அடுத்து பார்க்க போற ஆள் இளைய தளபதி. தளபதி இளைய தளபதி. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா விஜய் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ரியாக்ஷன் தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் மாதிரியே இருக்குடா. இப்ப கூட என்னால நம்ப முடியல. இவரோட ஃபேஸ் கட்டுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கறனால இவர் விஜய் மாதிரி பண்ணும்போது நம்ம விஜயே பண்ண மாதிரி ரொம்ப தம்பி போதும்பா. இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோட்டு படத்துல விஜயோட பையன் கேரக்டர்ல இவரை நடிக்க வச்சிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம சிஜி பண்ணிக்கிட்டு டிஏஜிங் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணாங்கன்னே தெரியல. முன்னாடியே தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா அப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஒரு உண்மை என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இவரோட கமெண்ட்ஸ்ல போய் கதையிட்டு இருக்காங்க. டேய் தயவு செஞ்சு விஜய் மாதிரி பண்ணாதா, டேய் வேணாண்டா, போதும்டா வேணாண்டா. அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, வேணாம்டா தளபதி விட்டுடுறா முடியலடா. அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து தளபதியை விட மாட்டாரு. இவருக்கு வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஒரே ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் தான் எனக்கு தெரியல. நீ நடிகண்டா, நீ நல்லா நடிக்க வருவடா. அதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் வந்துச்சு, எப்பா சிவகாயத்தெல்லாம் நடிக்கும் போது இவர் நடிக்க கூடாதா, அருமையான நடிப்பு, வாழ்த்துக்கள் அன்பா. இது டூ மச், இது டூ மச், எது டூ மச், எது
விஜய் படங்கள்ல இருக்க போஸ்டர்லாம் இவரோட போட்டோ வச்சு எடிட் பண்ணிருக்காரு. அது பார்க்கும்போது அப்படியே விஜய் மாதிரியா இருக்குடா. விஜய் மாதிரி என்ன, விஜய் தான். நீங்க தானே தளபதி மாதிரி பண்ணுவீங்க மாஸ் ப்ரோ. சத்தியமா உண்மையாவே விஜய் மாதிரி தான்டா இருக்கு. என்னப்பா இந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா? டேய் ஏன்டா சத்தியம் உண்மையா கண்டே பிடிக்க முடியலடா. உண்மையாவே விஜய் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து கலாய்க்கிறதுக்கோ காமெடியானா சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் விண்டேஜ் விஜய் தான் அவரு. நானும் ஏதோ காமெடியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ உள்ள விஜய் மாதிரி இல்லாலும் விண்டேஜ் விஜய் மாதிரி கன்ஃபார்மா இருக்காரு. அதை ஒத்துக்கிட்டு தான் வேற வழி இல்ல. இது என் கடமை. உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. நல்லா வருவீங்க தம்பி, நல்லா வருவீங்க. அடுத்து ஒரு லடுக்கியை பார்க்க போறோம். भैया 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 वीडियो को नहीं भगाओ भैया भैया 1 मिनट भैया भैया मेरी वीडियो को शेयर कर दीजिए। मैं बहुत गरीब हूँ भैया भैया मिलियन तक शेयर कर दीजिए भैया भैया मुझे पता है कि आप लोग मेरी वीडियो को शेयर करेंगे। भगवान आप सबको खुश रखे, आपके घर वालों को आबाद रखे। भैया मेरी वीडियो को शेयर कर दीजिए। मुझे पता है आप लोग मेरा सपोर्ट करेंगे भैया, सपोर्ट कर दीजिए भैया। ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க போல, எமர்ஜென்சி போல, ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. அட்ரஸ் வேற சாரி கழுதே சர்த்தாட்டா பேசிடுவோடா. சரிடா, இப்படி சொல்லிட்டா மட்டும் லைக் பண்ணுவாங்களா ஷேர் பண்ணுவாங்களா இல்லை வந்து வியூஸ் வந்துருமாடா அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோக்கு 5 மில்லியன் லைக்ஸ், 6.3 மில்லியன் ஷேர்ஸ், ஐயோ 82 மில்லியன் வியூஸ்ரா. பையா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பையா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பையா, எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பையா. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க பையா. பகவான் உங்களை நல்லபடியா பார்த்து பாரு பையா. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க பையா. பையா ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா ஷேர் பண்ணுங்க பையா. நமக்கு பண்ணுவாங்கள மயிரம் பண்ணுவாங்க, பாப்போம் பண்றாங்களா என்னன்னு. அழகா இருக்கா நீ இருக்கேடா சார். அதுக்கு நான் என்ன சார் சுடிதார் போட்டா சார் வர முடியும்? நல்லா இருக்கடா, இந்த ஐடியா நல்லா இருக்கடா. பையா 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 ஷேர் பண்ணுங்க பையா, லைக் பண்ணுங்க பையா. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆள், சிவாஜிக்கே டஃப் கொடுக்கிற ஒரு மகா நடிகனை தான் பார்க்க போறீங்க. யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவர் தெரியாத பெரிய ஆக்டர். 70 செகண்ட்ஸ்ல 55 விதமான முகபாவனைகள். ஏன் திமுங்களா எப்படி 55 விதமான முகபாவனைகள். இந்த மாதிரி பல விதமா இருக்குது. இது நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்குமாங்க, பாருங்க கமெண்ட் பண்ணுங்க. 70 செகண்ட்ஸ் 55 கிடையாது, அதுக்கு மேல வந்துச்சு. ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையுலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. இவர் வந்து 70 செகண்ட்ஸ்ல 1400 ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரேமுக்கு அசைவு. ஆர்டிஸ்டா கூட கிரேட். இது மட்டும் இல்ல, நிறைய வித்தைகள் வச்சிருக்காரு. பேய் மியூசிக், பேய் மாற சவுண்ட் 8 விதம் 1 நிமிஷத்துல. ஒன்று உங்களுக்கு டைம் இருக்காது இதை பார்க்கறதுக்கு, அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே போறேன். ஸ்கூல் வாத்தியார் அடிக்கும்போது அதை பாண்டியாச்சு, நீ அடிக்கிறதுக்கு தப்பிக்கிறது, தப்பிச்சுட்டு ஓடுறது, கெஞ்சிட்டு ஓடிடுறது. சார் 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 இனிமேல் பண்ண மாட்டாங்க சார், சார் படிச்சுட்டு வந்தாங்க சார், எழுதிட்டு வந்தாங்க சார், இனிமேல் படிப்புங்க சார், இனிமேல் படிப்புங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஒன்று சார் 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 வேணாங்க சார், சார் வேணாங்க சார், சார் வேணாங்க சார், கை வலிக்குதுங்க சார், சார் காய்ச்சல் வந்துருங்க சார், சார் காய்ச்சல் வந்துருங்க சார், சார் சாரிங்க சார், சாரிங்க சார். 2 சார் இனிமேல் நான் நாளையிலேருந்து கண்டிப்பாக எழுதிட்டு வந்தாங்க சார், சார் நாளையிலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க சார், படிக்கிறீன்னு அடிச்சிருங்க சார், சார் விட்டுருங்க சார். 3
அங்க வரு இது மேல நடக்குதா? சினிமால ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு போல, அவருக்கு சரியா வாய்ப்பு இல்லாதனால இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து சினிமால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். அடுத்து வந்துட்டு நண்பன் ஃப்ளெக்ஸ். ஒரு வழியா 99.9K வந்துட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 100K ஆயிரும். ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட போட்டோவை என்னோட ஸ்டோரியில கண்டிப்பா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு ஃபாலோவர் தானே ஃபாலோ பண்ணணும், 1 லேக் அடிச்சுட்டு வர போல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா பார்த்தேன் 90K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபாலோ பண்ணியிருந்தா 1 லேக் போயிருப்பாரு. இப்ப என்னன்னா 90K இருக்கா? என்னடா என்னடா பொத்து பொத்து கொடுக்குறாங்க? இங்க மட்டும் இல்ல, பின்னால மொத்தம். ஐயோ, அவர் அந்த வீடியோ போட்ட ஒரே காரணத்துக்காக அன்ஃபாலோ பண்ணி 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 10,000 பேர் குறைஞ்சிட்டாங்க. ஏண்டா ஒரு மனுஷனை செலிப்ரேஷன் கூட பண்ண, ஒரு மனுஷன் சந்தோஷமா கூட இருக்க கூடாதா? அந்த அளவுக்கு வச்சு செய்யறாங்க. அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. பாவண்டா அந்த மனுஷன். அந்த வீடியோ அவர் போடாம இருந்தா கூட 1 லேக் தாண்டி வேறுபாடுறா. அவர் அந்த வீடியோ போட்டதுக்காக வச்சு செய்யறாங்க. இந்த வீடியோ பார்த்தாவது அவரை வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் குறைஞ்சிட போறாங்க. அவரை வந்து ஃபாலோ பண்ணி 1 லேக் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அவரை வந்து செலிப்ரேஷன் பண்ண விடுங்கடா. பண்ணிடுவோம். அடுத்து வந்து புனித் சூப்பர் ஸ்டார். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. நானும் இந்த வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுல்லனா எவ்வளவோ வீடியோ பார்த்துருக்கேன்டா. ஆனா இது படு மோசம்டா. இதுக்கே வாந்தி எடுத்துட்டா நான்லாம் வாந்தி எடுக்க மாட்டேன்டா. இதுதான் ஓவர் சீன் போடக்கூடாது. நான் ஜெயிச்சுட்டேன்டா. இணையான வந்து யூடியூப் ஏ காட்டினா யூடியூபே வீடியோ கேன்சல் பண்ணுவான்டா. மாட்டு சாணி, குதிரை சாணி. யானையும் விட்டு வைக்கலடா. சாக்கடையில பிரட்டி சாப்பிடுறது, சேத்துல பிரட்டி சாப்பிடுறது, நம்மளால யோசிக்க முடியாத ஒரு கேவலமான விஷயம் எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு இருக்கான். உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப? வாயத்துற வாயத்துறடி, எரடி வாய எடு எடுங்க. இப்போதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நாம எக்ஸ்ட்ரீமா வியர்டா அவனை யோசிக்கிறதே அவன் செஞ்சு வச்சிருக்கானா, அப்ப இவனோட வியர்டு திங்கினா எந்த அளவுக்கு இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியலடா. நாம வியர்டா நினைக்கிறத அவன் சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட வியர்டு திங்கினா எந்த அளவுக்கு இருக்கும்? சுருக்கமா சொன்னா சைக்கோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு இந்த ஐடியா அனுப்பி விட்டுருங்க. 4 நாளைக்கு வரமாட்டான்டா இன்ஸ்டா பக்கமே. நைஸ் சார், எக்ஸ்பெக்டட். அடுத்து வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபுட் vlogger, ஃபுட் ரிவ்யூவர். Today I'm going to be trying Nutter Butter. வண்டி வருமா? என்ன தெய்வீக முகம். என்ன பண்ணுவாங்க? I love Nutella. 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 Oh my god. நமக்குன்னு புதுசு புதுசா கிளம்பி வரானுங்களே. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனா இவரு மூஞ்சலாம் பூசிட்டு அதுவே குளிச்சிருவாரு. I love Santa's secret sauce. It bends. Anyways, let's try it. My gummy trolley popsicle bends. நம்ம ஊர்ல தான் லூசு இருக்காங்கன்னு நினைச்சிட வேணாம். ஃபாரின்லயும் ஒரு சில லூசு இருக்கானுங்க கன்ஃபார்மா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான லூசு. இவன் ஃபாரின்ல இருக்கிற லூசு. அடுத்து பார்க்க போற ஆள் யாருன்னா ட்ரீம் ஆஃப் பார்த்திபன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாத்தி
சார் இவர் ஸ்டார்டிங்ல நிறைய சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணிருக்காரு, நம்ம வீடியோல கூட வந்திருக்காரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகி வேற மாதிரி ஆயிட்டாரு. அப்கிரேடட் வெர்ஷன் 2.0. இவரோட டெய்லி vlog வீடியோக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன்டா. சாணியை பார்த்து பயந்துடாதீங்க. அவ்வளோ அழகா இருக்குடா. மாப்பிள்ள இப்போ நம்ம ஒரே ரீல்ஸ்ல வந்து ஃபேமஸா போறோம். என்ன பண்ண போறோம்? மெய்யாகுமா வேப்பை என்ன நெய்யாகும். எங்க அட்டை போட்டது 8 போட்டு படிக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னல இது முரட்டு போஸ்டா இருக்கல? வானத்துக்கே தெரியும் சமுதாயம். சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க போறோம். நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்துங்க. குட் நைட். அவ்வளோதான். அப்படியே அவரோட டெய்லி லைஃப்பை வந்துட்டு ஒரு மினி vlog மாதிரி இருக்கும். அந்த நேச்சர் அதை காமிக்கிறது, அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு காமிக்கிறது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 96 ராகு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.